يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடமையான மற்றும் உபரியான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த பயானை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாளை 2 நாளைக்கு கண்ணீர் சிந்துவோம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய உலக வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் தேவையான சில முக்கியமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்த பொழுது மனித சமுதாயத்திற்கு, மனிதனுக்கு பல்வேறான குண நலன்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற பொழுது சிரிக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற பொழுது கோபப்படக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய சில நேரங்களில் அழக்கூடியவனாக இருக்கிறான்.
இப்படி மனித சமுதாயத்தை, மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல குண நலன்களோடு படைத்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனினுடைய 53வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா, அவன்தான் உங்களை அளவும் வைக்கிறான், சிரிக்கவும் வைக்கிறான். நாம் இன்றைக்கு அழுகிறோம் என்றாலும் சிரிக்கிறோம் என்றாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தல் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், இந்த உலகத்திலே மனிதன் பிறந்த உடனே அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான இணைப்பு, தொடர்பு எதுவென்று சொன்னால் அழுகைதான். ஒரு மருத்துவர் பிரசவம் பார்த்த உடனே அந்த மருத்துவர் செவிலியர்கிட்ட கேட்கக்கூடிய, நர்ஸ்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி எதுவென்றால், இந்த குழந்தை அழுததா என்று கேட்பார். ஆமா அழுதுருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாய்கிட்ட கொண்டு போய் குழந்தைய கொடுத்துருங்க. அழுது விட்டது என்றால் எல்லாம் ஓகே தான், கண்ணு சரியா இருக்கும், காது சரியா கேட்கும், இதயம் சரியா துடிக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுவே அந்த குழந்தை பிறந்த உடனே, தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியே வந்தவுடன் அளவில்லை என்று சொன்னால், அது அழுகலை அப்படின்னா பிரச்சனை இருக்கு. அடுத்து கண்ணை டெஸ்ட் பண்ணணும், காதை செக்அப் பண்ணு, ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கான்னு பாரு, போய் ஐஸ் பெட்டி அந்த பெட்டிக்குள்ள வைக்கணும். இந்த உலகத்திற்கும் மனிதனுக்குமான இணைப்பை, தொடர்பை அல்லாஹ் அழுகையில் வைத்திருக்கிறான். அதே போன்று ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான இணைப்பையும் தொடர்பையும் அல்லாஹ் அழுகையில் தான் வைத்திருக்கிறான். பிறந்த கை குழந்தை, அந்த குழந்தை அழுகிறது. எங்கே அழுகிறது என்றால் குழந்தையினுடைய தொட்டிலில் அழுகிறது. தாய் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி தள்ளி சமையல் ரூம்ல இருப்பாங்க, கிச்சன்ல. குழந்தை அழுதுதே அப்படின்ட்டு அதே அந்த குழந்தை சிரிக்கும்னா நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், விளையாண்டு இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்திரம் கழுவிட்டே இருப்பாங்க, சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை அழுதது என்ற உடனே உடனே வந்து பார்ப்பார்கள். குழந்தையினுடைய முகத்தை பார்த்து, இந்த குழந்தை இப்பொழுது பாலுக்கு அழுகிறது, பசியில் அழுகுது. எப்படி முடியும்? அந்த குழந்தை பசிக்குத்தான் அழுகிறது எப்படி அந்த தாயால் சொல்ல முடியும்? அல்லாஹ் அங்க வந்து இணைப்பு வச்சிருக்கான். அழுத உடனே பசிக்கு அழுவுது, பால் கொடுக்கறாங்க, சிரிக்கிறான். மீண்டும் 1 மணி நேரத்தில் அந்த குழந்தை அழுகிறது, வந்து பார்க்கறாங்க, சிறுநீர் போயிருக்கிறான், அதனால என் புள்ள அழுவுது. உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி விடுறாங்க, ஆடையை தூய்மைப்படுத்த உடனே அழுகையை நிறுத்திடுறான். அடுத்து மறுபடியும் 1 மணி நேரத்தில் அந்த குழந்தை அழுகிறது. வந்து பார்க்கிறார்கள், குழந்தையினுடைய கழுத்துல ஒரு எறும்பு கடிச்சிருக்கு, அதனால புள்ள அழுவுது. எலும்பை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பவுடரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டா குழந்தை அழுகையை நிறுத்திடுது. இப்படி அந்த தாய்க்கும் குழந்தைக்குமான இணைப்பை, தொடர்பை அல்லாஹ் அழுகையில் வைத்திருக்கிறான். இப்போ உலகத்திலே மனிதனுக்குமான தொடர்பு அழுகை. ஒரு தாய் ஒரு குழந்தையை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொடர்பை, இணைப்பை அழுகையில் வைத்திருக்கிறான். ஆனால் சமகாலத்தில் யாராவது ஒருவர் அழுவார் என்று சொன்னால் உடனே நாம என்ன சொல்லுவோம்? கோழையா இருக்கிறான், பயந்தாங்குழியாட நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். இல்லை என்றால் என்ன பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? எங்க ஊர் வழக்கம், கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு ஆம்பளை அழுவோம்னு சொன்னா என்னடா பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவதை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம பார்க்க முடியும். ஆனால் ஒரு பெண் தான் அழுக வேண்டுமா? குழந்தை தான் அழுக வேண்டுமா? ஒரு ஆம்பளை அழக்கூடாதா? அழமாட்டானா? அழக்கூடிய சூழல் வராதானா? வந்திருக்கும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பல கட்டத்திலே 50 வயது நிறைந்த, 70 வயது நிறைந்த, 40, 35 வயது நிறைந்த ஆண்கள் அழுதிருப்பார்கள். எப்போ அழுதிருப்பார்கள்? கடைசியா நீங்க எப்ப அழுதீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், ஒரு நாள் வீட்டுக்கு போனேன், திடீர்னு அத்தா மவுத்தாயிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியலையே, அப்படியே வந்துருச்சுங்க, எனக்கே தெரியாம கண்ணீர் அருவி மாதிரி கொட்டிருச்சு, முடியல, பெத்து வளர்த்தவர் அழுதுட்டேன். ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, நமக்கு ஒரு துன்பமோ ஒரு துயரமோ ஒரு சோதனையோ வருகிற பொழுது அழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்று ஒரு 35 வயது நிரம்பியவர் தன்னுடைய 10 வயது மகன்
திடீர்னு உடம்பு முடியல, அவசர அவசரமாக ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனேன். அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே போனேன், இன்னும் ஆயிடக்கூடாது. நேராக போனால் 1 நாள் 2 நாள் ஐசியூவில் வச்சாங்க. திடீர்னு வெளியே வந்து உங்கள் மகன் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்கல, அப்படி ஒரு அழுகை வந்துருச்சு, அழுதுட்டேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுவோம். எப்பொழுது அழுவோம் என்றால், நமக்கு ஏதாவது கஷ்டம் வருகிற பொழுது, நமக்கு ஏதாவது துன்பம் வருகிற பொழுது, பொருளாதார நீரில் ஒரு பெரும் நெருக்கடி, என்ன வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டம், கிட்டத்தட்ட கடன் 10 லட்சத்துக்கு மேலே ஆயிருச்சு, நைட்டு போய் படுத்தா தூக்கம் வரல, அப்படியே அழுக வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணீர் கொட்டும், எதுக்கு அழுகுறோன்னே தெரியாது. என்னடா எந்த வியாபாரம் செஞ்சாலும் நஷ்டமாயிருது, இவ்வளவு கடன் வச்சிருக்கிறோம், மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்கிறா, திடீர்னு மரணிச்சு போயிட்டோம்னா, திடீர்னு மௌத்தா போயிட்டோம்னா இந்த கடனை எப்படி நம்முடைய குடும்பம் சமாளிக்கும், இந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாம அழுதுருவோம். இப்படி பல அழுகைகள், பல கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிதர்சனம். அவ்வப்போது ஏதாவது ஒரு ஆண்டிற்கு 1 முறையோ 2 முறையோ நாம் அழக்கூடியவர்களாக அழுது கொண்டுதான் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதிருக்கிறார்கள், அவர்களோடு பயணித்த சஹாபாக்களும் அழுதிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அழுகைக்கும் அவர்களுடைய அழுகைக்கும் பல வித்தியாசம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு கஷ்டம் வந்தால் அழுவோம், நமக்கு ஏதாவது துன்பங்களோ சிரமங்களோ சோதனைகளோ வந்தால் அந்த சோதனையை சகித்து கொள்ள முடியாமல், அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் அழக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் இதைவிட 1000 மடங்கு சோதனைகளை சமாளித்திருக்கிறார்கள். இதைவிட 1000 மடங்கு சோதனைகளை நபிகள் நாயகம் சந்தித்திருக்கிறார்கள், அவர்களோடு பயணித்த சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே 1 முறை கூட அல்லாஹ்வினுடைய தூதர் அழுததே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களில் ஒருவர், கிட்டத்தட்ட நபிகள் பெருமானாருக்கு பிடித்த மனைவி. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய மரண நேரம், கிட்டத்தட்ட மரணத்திற்கு 2 நாளுக்கு முன்னால் மிகப்பெரிய சக்கராத்து வேதனை, அந்த நேரத்திலே ஆயிஷாவுடைய வீட்டிற்கு நான் எப்போது போக வேண்டும் என்று கேட்கிறார், மீண்டும் மீண்டும் கேட்கிறார். அப்பொழுது உடன் இருக்கிற மற்ற மனைவிமார்கள் இந்த நேரத்திலே ஆயிஷாவினுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார் என்று அவர்களுடைய உரிமையை விட்டு கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் போய் நபிகள் பெருமானாரை தங்க வைக்கிறார்கள். அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள், நேசம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், எங்களினுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரிந்ததே இல்லை. காலையில சாப்பிட்டோம்னா மதியம் சாப்பிட மாட்டோம், இரவு சாப்பிட்டோம் என்றால் அடுத்த நாள் காலையில சாப்பாடு இருக்காது. தொடர்ந்து 3 வேளை, தொடர்ந்து 3 நாட்கள் நாங்கள் அடுப்பு எரித்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்படியான ஒரு பெரும் வறுமை, பசி, பட்டினி. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. இன்னொரு இடத்திலே அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சலித்த கோதுமையை எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. இன்றைக்கு நாம் எப்படி அந்த கோதுமையை சாப்பிடுகிறோம்? அதை சலித்து பதப்படுத்தி கழுவி வெயில்ல காய போட்டு அதற்கு பிறகு மாவு மில்ல கொடுத்து மாவு அரைச்சு அதற்கு பிறகு மீண்டும் நாம் சலித்து இன்றைக்கு ரொட்டியை சாப்பிடுகிறோம். அதிலே பல குருமாக்களையும் பல விதவிதமான உணவு பண்டங்களை சாப்பிடுகிறோம். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாங்கள் சலித்த கோதுமையை ஒரு தடவை கூட சாப்பிட்டதில்லை என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் அழுததே இல்லை. இவ்வளவு பெரிய பசியில இருக்கிறனே, இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறனே, ஜனாதிபதியாக இருக்கிறனே, இப்படி என பசியில இருக்கிறனே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறனே அப்படின்னு நபிகள் பெருமானார் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டதே இல்லை. சகாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு சோதனையான காலகட்டத்திலே 2 மாத காலம் ஒரு பள்ளத்தாக்கிலே நாங்கள் தங்கி இருந்தோம். அப்படி பள்ளத்தாக்கிலே நாங்கள் தங்கி இருந்த நேரத்திலே உணவு இல்லாமல், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், ஆடு மாடுகள் சாப்பிடக்கூடிய இலை தலைகளை பிடுங்கி நாங்கள் சாப்பிட்டோம். அந்த சஹாபி அந்த ஹதீஸினுடைய தொடரிலேயே அறிவிக்கிறார், இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறார், நாங்கள் ஆடு மாடு சாப்பிடக்கூடிய இலை தலைகளை புற்களை சாப்பிட்ட காரணத்தினால்
எங்களினுடைய மலம் ஆட்டு புழுக்கையின் போல் இருந்தது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே கூட நபிகள் பெருமகனார் ஒரு சொட்டு கண்ணீர் விடவே இல்லை. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவு நேரம் மக்கள் எல்லாம் உறங்கி விட்டார்கள், ஊரெல்லாம் அடங்கி அமைதியாகி விட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அபூபக்கரும் உமரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த நேரத்திலே உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள்? அப்பொழுது நபிகள் பெருமானார் பதில் சொல்கிறார், நீங்கள் இரண்டு பேரும் என்ன காரணத்திற்காக வெளியே வந்தீர்களோ அதே காரணத்திற்காகத்தான் நானும் வந்தேன். என்ன காரணம்? பசி, சாப்பிடவில்லை, அதனால் தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்தில் கூட நபிகள் பெருமானார் அழல, கண்ணீர் சிந்தவில்லை. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானாருடைய அன்பு மகள், எந்த அளவிற்கு என்றால் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய இதய குரல் என்றார்கள், என்னுடைய இதயம் நீதான் என்று ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள். அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் மரண படுக்கையிலே இருக்கிற பொழுது சக்கராத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானாருடைய பக்கத்தில் போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, தந்தையே, ரொம்ப வேதனையா இருக்கா, கஷ்டமா இருக்கா? அப்பொழுது நபிகள் பெருமானார் பதில் சொல்கிறார், ஆமாம், வேதனை, கஷ்டம், இந்த உலகத்தினுடைய பிரிவு, மரணிக்க போகிறேன் என்று அவருடைய காதிலே சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுக ஆரம்பிக்கிறார்கள். அப்ப மறுபடியும் கூப்பிட்டீங்க வாங்கன்னு மீண்டும் பக்கத்தில் அழைத்து, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நீங்க மௌத்தா போவீங்கன்னு சொல்றாங்க, சிரிக்கிறார்கள். அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் பாசம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அன்பு மகள் ஒரு முறை நபிகள் பெருமானாருடைய வீட்டிற்கு சந்திக்க வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லை. சரி, வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நபிகள் பெருமானார் இரவு நேரத்தில் வருகிறார். வந்த உடனே அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள், இந்த மாதிரி உங்க மகள் ஆயிஷா வந்துட்டு போனாங்க, வந்த உடனே உங்களை வந்து சந்திக்க சொன்னாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார்கள் அப்படியான்னு சொல்லி உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவு நேரத்தில் ஃபாத்திமாவை பார்க்க போகிறார்கள். இப்போ எவ்வளவு பாசம் இருக்கும். இப்போ ஒண்ணுமில்லை, நாம வீட்டுக்கு போறோம், நம்முடைய மனைவி, எங்க உங்க மக ஃபோன் பண்ணா, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், மருமக வீட்டுக்கு அனுப்பியாச்சு, சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பிட்டோம், உங்க மகள் ஃபோன் பண்ணாங்க, பேசணும்னு சொன்னாங்க, நாம் என்ன சொல்லுவோம்? சரி, ஓகே, நாளைக்கு காலையில் பேசிக்கிறேன். யதார்த்த உண்மை இதுதானே? வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கு போனோம்னா இந்த நேரத்தில் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, வேணாம் காலையில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இரவு நேரத்தில் நபிகள் பெருமானார் நேரா வீட்டுக்கு போறாங்க. சலாம் சொல்லி அனுமதி வாங்கி எங்கே போகிறார்கள் என்றால், நபிகள் பெருமானார் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நமக்கு விஷயங்களை கற்றுத்தருகிறார் என்பதற்கு இது ஒரு சான்று. அப்பொழுது நேரம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. எங்க போறாங்க? அவர்களுடைய படுக்கை அறைக்கு செல்கிறார்கள். நாம் இன்னைக்கு போவோமா? அதை ஒரு அசிங்கமாக நினைக்கிறோம். அப்படி மருமகனும் மகளும் இருக்கக்கூடிய அந்த படுக்கை அறைக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உறவு என்பது அதுதான் பின்னி பிணைந்த ஒரு உறவு. நேர நபிகள் பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய படுக்கை அறைக்கு செல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா படுத்திருக்கிறார்கள். பக்கத்திலே அவருடைய கணவர் அலியும் படுத்திருக்கிறார். நேர போய் தன்னுடைய கையால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலை பிடிக்கிறார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகள் பெருமானாருடைய அந்த கையினுடைய குளிர்ச்சியை என்னுடைய உச்சம் தலை அறிந்தது. அந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் குளுமையாக இருந்தார்கள். அந்த நேரத்தில், ஏமா வீட்டுக்கு வந்திய, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தந்தையே, வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, ரொம்ப சிரமமா இருக்கு, உடம்பு ரொம்ப வலிக்குது, அதனால எனக்கு ஒரு அடிமையோ அல்லது கனிமத்து பொருட்கள்ல ஏதாவது எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறார்கள். ஏதாவது எனக்கு கொடுங்க, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு கேட்கிற பொழுது
இப்படி நம்முடைய மகள் நம்மள்கிட்ட வந்து கேட்டா நமக்கு என்ன நடக்கும்? கட்டி கொடுத்துட்டோம், திடீர்னு மக ஃபோன் பண்ணி ரொம்ப சிரமமா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா என்ன செய்வோம்? உடனே நமக்கு கண்ணீர் தான் வரும். இப்படியான ஒரு சூழ்நிலைய மக இருக்கிறாளா அப்படின்னு நம்ம அழுவோம். அப்ப நபிகள் பெருமானார் கேட்டுட்டு அளவெல்லாம் இல்லை. நபிகள் பெருமானார் திரும்ப பதில் சொல்கிறார்கள், ஒரு கனிமத்து பொருட்களை விட, ஒரு அடிமையை விட ஒரு சிறந்ததை உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. சுபஹான் அல்லாஹ் சொல்லு. அடிமையை விட சிறந்ததுங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. கனிமத்து பொருட்களை விட சிறந்தது. அல்லாஹு அக்பர் சொல்லு. இதை நம்முடைய மகள்கிட்ட சொன்னோம்னா ஏத்துக்குவாங்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அழுவல, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரே தந்தையே இதையே நான் சொல்கிறேன், சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அல்லாஹு அக்பர் சொல்றேன் என்று அவர்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். தந்தையோ மகளோ அளவில்லை. எவ்வளவு பெரிய சங்கடமான நேரம், எவ்வளவு பெரிய சோதனையான நேரம், அளவில்லை. அதே போன்று இதுவெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இன்னைக்கு நாம் அழுகிறோமே, இந்த அழுகையில் அல்லாஹ்விற்கு எந்த பயனும் இல்லை, எந்த நன்மையும் நமக்கு இல்லை. இறைவா காசு இல்லையே அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இறைவா என் மகனுக்கு உடம்பு சரியில்லையே அழுது அல்லாஹ் கிட்ட எந்த நன்மையும் இல்லை. இப்படி பல கட்டத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அளவில்லை என்பதற்காக சொல்கிறேன். எந்த கட்டத்திலே அழுதார்கள், எப்பொழுதெல்லாம் அழுதார்கள் என்பதை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா என்பவர் யார் என்பதை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை உலக அளவிற்கு ஆழமாக இந்த தௌஹீத் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவிற்கு என்றால், இந்த நபிகள் பெருமானாருடைய பக்கத்துக்கு பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட இந்த சமுதாயத்திற்கு 7000த்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்து கொடுத்த மிகப்பெரிய கல்வியாளர் அபூ ஹுரைரா. அந்த அபூ ஹுரைரா பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய துத்தியமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை கையிலே வைத்து பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த சமுதாயத்தினுடைய முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா அந்த வசனத்தை காட்டி, இதோ அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், துத்தியமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளிக்க சொல்கிறான். இந்த வசனம் என்ன சொல்கிறது, இதற்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அதே இடத்திலே பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று உமர் பின் ஹத்தாப்ட்ட கேட்கிறாங்க, உமர் பின் ஹத்தாபே, ஏதோ அல்லாஹ் திருமறையிலே பசித்தவர்களுக்கு உணவளிக்க சொல்கிறான், இந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிற பொழுது உமர் பின் ஹத்தாபும் அந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு கடந்து விடுகிறார்கள். அடுத்து உஸ்மான் வருகிறார். உஸ்மானிடத்திலேயும் அதே கேள்வியை கேட்கிறார். உஸ்மானும் அந்த வசனம் இந்த கருத்தை சொல்கிறது அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவரிடத்தில் இதே கேள்வியை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், துத்தியமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளிக்க சொல்கிறான், இந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபாஹிர் என்று அப்படியே அபூ ஹுரைராவை கட்டி ஆற தழுவி நிற்கிறார்கள். அப்படியே கட்டி பிடிச்சு நிற்கிறாங்க. என்ன காரணம் என்றால், கிளிப்பிள்ளைக்கு விளங்கக்கூடிய வெறும் அரை வரி இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு விளக்கம் தெரியாமலா என் சகோதரன் விளக்கம் கேட்கிறான்? விளக்கம் தெரியும். ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனுக்கும் விளக்க உரை எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஆற்றலை படைத்தவர் அபூ ஹுரைரா. ஏன் இந்த வசனத்திற்கு விளக்கம் கேட்கிறார் என்றால், பசி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அபூ ஹுரைரா யார்? அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர். அவருக்கு வீடு இல்லை, குடும்பம் இல்லை. அவர் பள்ளிவாசலிலே தங்கி இருக்கக்கூடிய திண்ணை தோழர். அவர் நபிகள் பெருமானாரிடத்திலே கேட்கிறார்,
இதோ அல்லாஹ் துத்தியமு தஆம் என்று சொல்கிறானே, இதற்கு என்ன விளக்கம்? நபிகள் பெருமானார் ஆற தழுவி கட்டி பிடித்து அவருக்கு உணவை கொடுக்கிறார்கள். 2 பேரும் அளவில்லை. எப்படியான சூழ்நிலை, எப்படியான சோதனையான ஒரு நேரம். அந்த 2 பேரும் அந்த நேரத்திலே அளவில்லை. ஆனால் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கு அழுகிறோம். அப்படி அழுதால் ஒரு சில பேர் நீ ஏன் கோலை மாறி அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அவரோடு இருந்த சகாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் எப்போது அழுதார் பாருங்கள். நபிகள் பெருமானார் எப்பொழுது அழுதிருக்கிறார் என்றால், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார். இப்னு மஸ்ஊதே, எனக்கு திருமறை குர்ஆனை ஓதி காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் திரும்ப சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, திருமறை குர்ஆனை உங்களுக்குத்தானே அல்லாஹ் இறக்கினான், பிறகு ஏன் என்னை ஓதச் சொல்கிறீர்கள்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், திருமறை குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுங்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் மிகச்சிறப்பாக ஓதக்கூடியவர். திருமறை குர்ஆனினுடைய 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவை வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அதனுடைய 41வது வசனம் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدٍ. இந்த வசனம் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊதே, நிறுத்துங்கள், இனி ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இப்னு மஸ்ஊத் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். நபிகள் பெருமானார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். எந்த நபிகள் நாயகம்? அல்லாஹ்வுடைய தூதர் கோலையா? எந்த அளவிற்கு வீரமிக்கவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு மிகச்சிறந்த வீரர் என்று சொன்னால், மதீனாவிலே ஒரு முறை இருட்டு, கிட்டத்தட்ட இரவினுடைய நெருக்கமான நேரத்திலே ஒரு பெரும் சப்தம் கேட்கிறது. ஒட்டுமொத்த மதீனாவாசிகளும் வெளியே வந்து, என்ன ஒரு பெரும் சப்தம், எதிரிகள் வந்து விட்டார்களோ, ஒருவேளை நம்மை தாக்கி விடுவார்களோ, போர்க்களம் ஆகிவிடுமோ என்று பயந்து அஞ்சி அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குதிரை சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு குதிரை வருது அப்படின்னு அந்த குதிரை நெருக்கமாக வரக்கூடிய நேரத்தில் யாருன்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியா போயிருக்கிறார். இரவு நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ சத்தம், என்ன ஏதுன்னு பார்க்க இரவு நேரத்தில் எந்த துணையும் இல்லாமல் தனியாக சென்று மீண்டும் வந்து சொல்கிறார்கள், ஒன்றும் இல்லை, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், போய் எல்லாம் தூங்குங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமறை குர்ஆன் வசனம் ஓதி காட்டப்படுகிறது. அந்த வசனம் ஓதுகிற பொழுது அழுகிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? நபியே, மறுமை நாளிலே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வந்து நாம் நிறுத்துவோம். அப்படி உம்முடைய சமுதாயத்திற்கு எதிராக உம்மை சாட்சியாளராக நாம் கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்களினுடைய நிலைமை, அதாவது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை படித்தவுடன் ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. இந்த உம்மத்தினுடைய நிலைமை எப்படி, இந்த உம்மத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் மறுமை நாளிலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமானார் திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அழுதிருக்கிறார்கள். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். நபிகள் பெருமானார் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை, அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால் லுகருக்கு முன்னால் மரணிக்கிறார்கள். அதற்கு முந்தைய நாள் இஷா தொழுகை, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கிறார்கள். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் எந்திரிக்க முடியல, தொழுகைக்கு நிற்க முடியல, இமாமத்தை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, ஆயிஷாவே, உம்முடைய தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள், இமாமத்தா போய் நிற்க சொல்லுங்க அப்படி என்று சொல்லுகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்ப பதில் சொல்லுகிறார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரை, வேணாம், உமரை தொலை வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மீண்டும் நபிகள் பெருமானார் அழுத்தி சொல்கிறார்கள், உம்முடைய தந்தை அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய தந்தை அபூபக்கர், உங்களினுடைய நண்பர் அபூபக்கர்
திருமறை குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அழுது விடுவார்களே, மக்களுக்கு எப்படி தொழுகை நடத்துவார்? அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்கிறார்கள். குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அழுது விடுவோம் என்று சொல்கிறார்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருமறை குர்ஆனை ஓதி நான் அழுதிருக்கிறேன் என்று அவரவர் நெஞ்சின் மீது கை வைத்து இந்த நேரத்திலே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். என்றைக்காவது அழுதிருக்கிறோமா? இந்த திருமறை குர்ஆனை படித்தேன், இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்னால கண்ணீர் விட்டு கதறாமல் இருக்க முடியவில்லை என்று என்றைக்காவது ஒரு நாள் இந்த குர்ஆனை படித்து நாம் அழுதிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கெல்லாம் தொழுகை நடத்திவிட்டு திரும்பி பார்க்கிறார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானாருடைய ஒரு வழக்கம் இருக்கிறது. யாரெல்லாம் தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் தொழுகைக்கு வரவில்லை, ஏன் வரல, தொழுகைக்கு வராதவர்கள் ஏன் வரவில்லை என்று நபிகள் பெருமானார் விசாரிப்பார்கள். இன்றைக்கு அப்படியான நடைமுறை எந்த பள்ளியிலும் இல்லை. இமாமத் செய்யறாரு, இமாமத் முடிந்த உடனே திரும்பி பார்த்து எப்பவுமே ஒருத்தர் வருவாரு, அவர் ஏன் இன்னைக்கு வரல, என்ன காரணம்? நிர்வாகிகளோ அல்லது பள்ளிவாசலுடைய இமாமோ இன்றைக்கு அப்படி தேடி பிடித்து ஏன் நீங்கள் வரவில்லை என்ற கேட்கக்கூடிய கலாச்சாரமோ அப்படியான செயல்பாடுகளோ இன்றைக்கு இல்லை. ஆனால் நபிகள் பெருமானார் அப்படியானவர். தொழுகை முடித்த உடனே திரும்பி பார்க்கிறார், சாபித் பின் கைஸ் இல்லை அந்த சபையிலே. அப்பொழுது நபிகள் பெருமானார் கேட்கிறார், எங்கே சாபித் பின் கைஸ், எங்கே அவரை காணவில்லை. அப்பொழுது சஅத் பின் முஆத் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறார், நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரட்டுமா? நபிகள் பெருமானார் சரி போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது நேரா சஅத் பின் முஆத் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய உடனே சாபித் பின் கைஸ் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். நான் நரகவாசியாகி விட்டேன், என்னுடைய எல்லா அமல்களையும் என்னுடைய எல்லா நல்ல செயல்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான், நான் நரகத்திற்குரியவன் ஆகிவிட்டேன், இப்படியே சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். சஅத் பின் முஆத் கேட்கிறார், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இதோ இந்த நபிக்கு முன்னால் உங்களினுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள், அப்படியான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய எல்லா நல்லறங்களையும் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் நபிகள் பெருமானாரை விட சத்தமாக பேசக்கூடிய, உரத்த குரலிலே பேசக்கூடியவனாக இருக்கிறேன், எனவே என்னுடைய எல்லா நல்ல செயல்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான், நான் நரகத்திற்குரியவன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை படிக்கிறார், இந்த குர்ஆன் என்னிடம் பேசுகிறது, இந்த குர்ஆன் இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறது, அழுகிறார். இது என்னைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் என்று அழுகிறார். என்றைக்காவது இப்படி குர்ஆனை படித்து நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு முறை அழுதிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் பின் முஆத் வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே சொல்கிறார்கள், சஅத் பின் முஆதே, நீங்கள் சாபித் பின் கைஸிடம் சொல்லுங்கள், அவர் சுவர்க்கவாசின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். ஏன் இன்றைக்கு ஒரு முறை கூட குர்ஆனை படித்து நாம் அழவில்லை? என்ன காரணம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேலை செய்யும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனத்திலே பேசுகிறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால், லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், ஏன் நாம் மலையை உதாரணம் காட்டுகிறோம்? இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும் அசைக்க முடியாத உறுதித்தன்மையுள்ள ஒரு பொருள் இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் அது மலை மட்டும்தான். எந்த காத்திலையாவது மலை சரிஞ்சு பார்த்திருக்கீங்களா? எந்த புயல்லையாவது மலை, ஏங்க இங்க இருந்த பேர்னாம்பட்டு இருந்த மலை அப்படியே ஆம்பூருக்கு போயிருச்சு சொல்ல முடியுமா? மலையை அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட மலை இந்த குர்ஆன் போய் அந்த மலையின் மீது இறங்கும் என்றால் அந்த மலை
அல்லாஹ்விடத்திலே சொல்கிறது, இறைவா நான் சுக்கு நூறாகி விட்டேன், என்னுடைய தன்மை பெரும் பாறாங்கள், ஆனால் என்னுடைய எல்லா தன்மையையும் இழந்து மண்ணாக உனக்கு சஜிதா செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அழுவுதுன்னு அர்த்தம். மனுஷ அழுதா கண்ணீர் வரும், ஆனால் அந்த மலை அழுகிறது, இறைவா இப்படியான ஒரு பெரும் அற்புதத்தை என் மீது இறக்கி இருக்கிறாய் என்று அந்த மலை அழுது அல்லாஹ்விடத்திலே சொல்கிறது, நான் நொறுங்கி விட்டேன், என்னை என்னவா நீ வேணாலும் மாத்திக்க, நான் மண்ணா இருக்கேன், இப்ப உன்னையுடைய இஷ்டம் எப்படி மாத்தணும்னு விரும்புறியோ, நீ எப்படி என்னை ஆக்கணும்னு இஷ்டப்படுறியோ அப்படி ஆக்கிக்கேன்னு ஒரு மலை சொல்கிறது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளம் என்ன கல்லான்னு அல்லாஹ் கேட்கிறான். கல்லா நீ? அந்த கல்லிலே கூட தண்ணீர் வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கல்லில கூட தண்ணீர் வருமப்பா. அப்படியான குர்ஆன், எப்படிப்பட்ட குர்ஆன்? அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை படித்து நீ அளவில்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனை நாம சரியா படிக்கலன்னு அர்த்தம். அது நம்மிடத்துல என்ன சொல்கிறதோ அந்த செய்தியை நாம் உள்வாங்கவில்லை என்று அர்த்தம். இப்ப குர்ஆனை படிக்கிற பொழுது நாம் அள வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனை வடிவமைத்திருக்கிறான். அந்த குர்ஆன் நமக்கான நேர்வழி காட்டி, எந்த மாதத்திலே இருக்கிறோமோ அந்த மாதத்திற்கு ஏன் சிறப்பு. இப்போ நைட்டு 10:30 மணி ஆயிருச்சு, மற்ற நேரத்தில் இப்படி உட்காருவீங்களா? முகர்ல உட்காருவீங்களா? முகர்ரம்ல உட்காருவீங்களா? சாஃபான்ல உட்காருவீங்களா? துல்கத்தில் உட்காருவீங்களா? ஏன் ரமதான்ல உட்கார்றோம்? அதற்கான என்ன காரணம்? இந்த ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், எல்லாம் கரெக்ட். ஏன்? காரணம் என்ன? நோக்கம் ஒன்று இருக்கும்ல. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இதோ இந்த குர்ஆன் மனித குலத்திற்கு நேர் வழி காட்டி, அது வழி காட்டும். தவறான பாதையில போனா இழுத்து கொண்டு வந்து நிற்கும். என்ன வேலை செய்யற, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மோடு அந்த குர்ஆன் பேசும். அப்படி பேசுகிற நேரத்தில் நிச்சயமாக நமக்கு அழுகை வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எந்தெந்த சமயத்திலே எப்படியான காலகட்டத்திலே அழுதிருக்கிறார்கள் என்பதை வரக்கூடிய நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து சந்திப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.